கடன் தவணையை திருப்பி செலுத்த தாமதமானதால் தாயையும் குழந்தையையும் வெளியே தள்ளிவிட்டு வங்கி ஊழியர்கள் வீட்டை பூட்டி சென்ற சம்பவம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள ஆதிவராகநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் கடந்த 2020ஆம் ஆண்டு சிதம்பரத்தில் இயங்கி வரும் தனியார் வங்கியில் 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். கடன் தவணையை சரியாக செலுத்தி வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக மாத தவணையை அவரால் கட்ட முடியவில்லை. இந்நிலையில் வங்கியிலிருந்து வந்த 2 ஊழியர்கள் வீட்டில் தனியாக குழந்தையுடன் இருந்த சிலம்பரசனின் மனைவி ரேணுகாவிடம் கடன் தவணையை கேட்டு வாக்குவாதம் செய்தனர். அப்போது கிரைண்டரில் மாவு அரைத்துக் கொண்டிருந்த ரேணுகாவை வெளியே அனுப்பிவிட்டு இருசக்கர வாகனத்தை பூட்டும் பூட்டால் வீட்டிற்கு பூட்டு போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். சிதம்பரம் கிராம சத்தியில் 5 லட்ச ரூபா லோன் போட்டுவோம். எங்கள் நாத்தனார் கல்யாணத்துக்கு இது மேரேஜுக்காக லோன் போட்டிருந்தது. அது தொடர்ந்து நாங்கள் ஆனால் கட்டிக்கிட்டு தான் வந்தோம். உங்கள் வண்டியில் இருந்த கீயை எடுத்து வீட்டில் போட்டு பூட்டிட்டு எங்களை வெளில எடுத்து விட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டச்சம் முன்னாடி நிற்க வச்சு பேச விட்டுட்டு உங்கள் வீட்டுக்காரன் ஒரு ஆம்பளைன்னு போய் பதுங்கியிருக்கானா. அவன் ஒன்றை ரோட்டில் நிற்க வச்சாதான் அவனுக்கு புத்தி வரும், பணம் நீங்கள் கரெக்டாக கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சார். இதில் செய்வதறியாமல் தாயும் குழந்தையும் நின்று கொண்டிருந்த போது கிரைண்டர் நீண்ட நேரம் ஓடியதால் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டது. உள்ளார மாவு ஓடிட்டு இருக்கு, ஃபேனு லைட்லாம் ஓடுது, பாப்பா தூங்கிட்டு இருக்கு. எங்களுக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லைம்மா, எங்கள் அமௌண்ட் எங்களுக்கு வரணும், எதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டிற்கு திரும்பிய கணவர் சிலம்பரசன் நடந்தவற்றை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வீட்டை பூட்டிச் சென்ற வங்கி ஊழியர்கள் செல்போனில் தொடர்பு கொண்டு பணத்தை எப்போது கட்டுவீர்கள் என்று கேட்டுள்ளனர். இதனால் கோபமடைந்த சிலம்பரசன் எப்படி என் வீட்டை பூட்டி செல்லலாம் என கேட்டபோது அதையெல்லாம் கண்டுகொள்ளாத வங்கி ஊழியர் பணத்தை எப்போது கட்டுவீர்கள் என்று மட்டும் தொடர்ந்து கூறி வந்தார். இல்ல ஏன் ஒன்றும் இல்லைங்க சார். ஏன் நான் மன உளைச்சலுக்கு என் பொண்டாட்டி என் புள்ளா நானும் எல்லாமே ஆளாகி போய் நிற்கிறோம்ப்பா. இந்நிலையில் ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்தில் ரேணுகா அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். என்னோட உடம்பு சூழ்நிலை சரியில்லை, அதனால் 4 மாதமாக கொரோனா பெண்டிங்கில் 2 மாதம் கட்ட முடியல, அதை சேர்த்து 6 மாதமாக போட்டு வச்சுருக்காங்க. தீபாவளி டைமில் ஒரு பெண்டிங்கு, இந்த மாதம் ஒரு பெண்டிங்கு 4 மாதம். அவங்க எங்களை ரொம்ப நெருக்கடி பண்ணிக்கிட்டு என் மனைவி என் குழந்த இவங்கெல்லாம் வீட்டிலலாம் கரண்ட் இல்லைங்க, 440 ஆகி எல்லாமே நிற்கிதுங்க. வங்கி ஊழியர்கள் இரவு நேரத்தில் பணம் வசூலிக்க கூடாது என அறிவுறுத்தியும் தாயையும் குழந்தையையும் வெளியில் தள்ளி பூட்டி விட்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.